கட்டி கட்டி தூரத்தில போற கட்டி ஆசை மச்சானே எனக்கு தூக்கி விடு சின்ன கட்டு லேச மச்சானே மலையில உடையறுத்து மலைக்கு கீழே கட்டு கட்டி தூரத்தில போற கட்டி ஆசை மச்சானே எனக்கு தூக்கி விடு சின்ன கட்டு லேச மச்சானே சிடிஎன் ப்ரொடக்ஷன் சார்பாக இந்த மாலை நேரத்தில் பனிவிடும் மலர்வனம் என்ற திரைப்படத்தினூடாக அனைவரை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இவ்விழாவுக்கு வருகை தந்திருக்கும் மதிப்புக்குரிய திரு கவி பேரரசு வைரமுத்து அவர்களுக்கும், இயக்குனர் மதிப்புக்குரிய திரு பாலுமகேந்திரா ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மரியாதைகள் என்ற வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் திரையுலகின் முன்னோடிகள், திரை ஆர்வலர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை நேர வணக்கங்களும் அல்லது அவர்களை வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி. சிடிஎன் ப்ரொடக்ஷன் சார்பாக எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் நன்றிகள். தேங்க்யூ. அடுத்தபடியாக இந்த திரைப்படத்தினுடைய ஹீரோ அபிலாஷ் அவர்களை பேச அழைப்போம். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். சிடிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் இருக்கிற பனிவிடும் மலர்வனம் படத்தில் நானும் ஒரு பங்காக இருக்குன்னு நினைக்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கு சிடிஎன் ப்ரொடக்ஷன்ஸுக்கும் என்னை நம்பி சூஸ் பண்ண டேவிட் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுட்டேன். நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, லொக்கேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போய் எடுத்தோம். ரொம்ப அழகான லொக்கேஷன். சார் ரஜின் சார் ரொம்ப அழகாக மியூசிக்ஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். அகெயின் இந்த ஒரு படத்தில் நானும் ஒரு பங்காக இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட சப்போர்ட்லாம் கண்டிப்பாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பனிவிடும் மலர்வனம் படத்தில் நடிச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த படத்தில் நடித்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டைரக்டர் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். படம் வந்து நல்லா ஹிட் ஆகுன்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. வருகை தந்திருக்கோம் அனைவருக்கும் நன்றி. முதல்ல எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த என்னோட டைரக்டர் ஜேம்ஸ் டேவிட் அவர்களுக்கும் சிடிஎன் ப்ரொடக்ஷன்ஸ்க்கும் என்னோட நன்றி தெரிஞ்சு தான் உழைப்பு பண்ணோம். ஏன்னா ஸ்டோரிலாம் லைன் அது மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்த ட்ரெயிலரில் பார்த்தீங்கன்னா காடுன்னு ஒரு சாங் எங்கே வரும், அந்த ஒரு சாங் தான் இருந்தது படத்துக்கு முன்னாடி. ஸோ அந்த சாங்கில் எல்லோரும் இம்ப்ரெஸ் ஆகி இதில் அந்த படத்தில் முழுமையான எல்லாமே குட்டி குட்டி சாங்ஸாக இருந்ததுன்னு சொல்லி ட்ரை பண்ணோம். எல்லாமே ஒரு 1 மந்த்க்குள்ளே ஃபினிஷ் பண்ண படம். பாடல்கள் எல்லாமே 1 மந்தில் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். வைரமுத்து சார், கவிதா சார் அவர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. வேறு எல்லாமே எல்லா
5 பாட்டுமே எல்லா சேனலில் வந்துருது. ஸோ நீங்கள் எல்லோரும் பாடல்கள் கேட்டு என்ஜாய் பண்ணி கேட்டுக்கோங்க. முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக இந்த படத்தோட இயக்குனரும் தயாரிப்பாளரும் என்னை ஏமாற்றிட்டாங்க. ஏன்னா முதல்ல எங்கிட்ட சொல்லும்போது நாங்கள் ஒரு சின்ன படம் எடுக்கிறோம், நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும், நீங்கள் வந்து பண்ணணும்னு டேவிட் எங்கிட்ட சொன்னாப்புல. டேவிட் டேவிட் ஃபார் லாஸ்ட் 10-15 இயர்ஸாக எனக்கு தெரியும். பட் நாங்கள் ஷூட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட சைஸ் ரொம்ப பெருசாகிடுச்சு. கேரி பண்ணுறதுன்றது அவ்வளோ க்ளீனாக மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு பண்ண நான் இதற்கு ஒர்க் பண்ண முதல் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுற டைரக்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு டேவிட். டேவிடுக்கு எல்லா வாழ்த்துக்களையும் சொல்லி நான் தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் டேரக்டர் ஃபஸ்ட்டு நான் அதான் பண்ணேன். அப்புறம் இந்த படம் நல்லா வந்திருக்கும், எல்லோரும் பாருங்க. அப்புறம் இது சில்ட்ரன்ஸ் பேரண்ட்ஸ் யாரும் என்ன பாருங்க. இந்த படம் இப்போ நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் பேச போகிறது வந்து நன்றி உரை. எல்லாரும் நன்றி சொல்லணும், ஒரு உரமார்ந்த நன்றியாக இருக்கும். திரையுலகத்தில் இயக்குனர் வரவங்களுக்குலாம் எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும். அந்த கனவு வந்து இன்றைக்கி எனக்கு நிறைவேறிருக்கு. படம் பார்க்குறது நிறைவேறிச்சு. அதாவது இன்றைக்கி சென்னை வீதிகளில் போஸ்டர்லாம் ஒட்டப்பட்டுருந்துச்சு, என் பேர் வந்து இருந்துச்சு. அது பெரிய முதல் மகிழ்ச்சி. அதோட ஒரு பெரிய மகிழ்ச்சி எப்படின்னா 2 விஷயம். இன்றைக்கி சிறப்பு விருந்தினர் 2 பேர் வந்திருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயாட்ட வைரமுத்தையாட்ட அவரே சொல்லிட்டாரு, பெர்மிஷன் வாங்காமே அனுமதி வாங்காமே அவருடைய தலைப்பண்ண பாடல் வரியை நான் பயன்படுத்தினேன். யாருன்னே தெரியாது. எனக்கு என்ன பக்கத்து இருக்காரு, எனக்கு அந்த உரிமையாக கூட இருக்கலாம். தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிச்சவர். அவர் வந்து என்னோட படத்துக்கு பாட்டை எழுதுவார் அப்படின்னு நான் வந்து நினச்சி கூட பார்க்கவே இல்லை. அது மிகப்பெரிய என்னுடைய ஒரு வெகுமதி. இன்றைக்கி வந்து சிறப்பு நடந்து உரையாற்றினது இந்த 3 விஷயமும் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்க நன்றி. அது என்னோட மனமார்ந்த நன்றி. அப்புறம் வந்து இயக்குனர் பாலுவேந்திர சார் என்னுடைய மிகப்பெரிய ஒரு என்னோட ரோல் மாடல்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர். விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பாடல் கூட பார்த்தீங்கன்னா சார் படத்தில் வந்து பொதுவாகவே டூயட் இருக்காது, மாண்டேஜஸ். நானும் அப்படி தான் எடுக்கணும்னு நினைப்பேன். அதுக்கு காரணம் வந்து சார் தான். அதே மாதிரி தான் நான் எடுத்துருக்கேன். அந்த சாரும் எனக்கு வந்தது மிகப்பெரிய பொருத்தம். என்னோட அந்த விழா வந்து மிகப்பெரிய சிறப்பாக நடந்ததாக நான் கருதுகிறேன். அப்புறம் வந்து திரைப்படத்தில் வந்து ஒரு வருஷத்துக்கு 100 படம் 150 படம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவ்வளோ படம் வந்தாலும் கூட காத்துட்டு இயக்குநர்கள் பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு 10 மடங்கு 100 மடங்கு அதிகம் வாய்ப்பு கிடைக்கல. எனக்கு அப்படி வாய்ப்பு கொடுத்தாங்க. முதல்ல வந்து இந்த படம் தொடங்குவதற்கு அடிப்படை காரணமாக இருந்த இந்த படத்தின் தயாரிப்பு நிர்வாக தயாரிப்பாளர் அரவிந்த் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் வந்து இந்த படம் தொடங்குறதுக்கு எல்லா வித ஒரு மூல காரணம் இந்த படத்தினுடைய இணை தயாரிப்பாளர் ரவீந்திரன். இந்த படத்தில் பாட்டு எழுதுகிற கவிஞர் அவருக்கு இந்த மேடம் நன்றி சொல்லணும். 3வது இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, எல்லோரும் படம் பண்ண போகிற சொல்லுவாங்க, என்னாச்சு ஸ்டோரி சொல்லிட்டோம், ஓகே ஆகலை, சப்ஜெக்ட் கேட்டாங்க, சூப்பர் ஆகிடுச்சு, இப்படி தான் எல்லோரும் பேசுவோம். என்னுடைய தயாரிப்பாளர் மாறினதன் அவருக்கு இது வரைக்கும் நான் கதையை சொல்லுவேன். அவர் வந்து சாதாரண நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். படம் பண்ணலாம் பேசியிருந்தப்ப நான் சும்மா சில விஷயங்கள் சொன்னேன். இப்படிலாம் பண்ணலாம் டீயட் வேண்டாம், குத்துப்பாட்டு வேண்டாம், பாட்டு படம் வந்து இப்படி வரும், புதுசாக இருக்கணும், எதனால் இருக்கணும் அப்படிலாம் சொன்னேன். வந்து சொன்னார், நான் கதை கேட்க மாட்டாங்க, நான் படமாக நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் படம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ராகவ் சார் சொன்ன மாதிரி நிஜமாவே சின்ன படமாக நான் ஸ்டார்ட் பண்ண அவர் ஏமாத்தலை. அவர் தான் கொஞ்சம் விசுவல் பண்ணி பெரிய படம் வாங்கிட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் சின்ன படம் நான் ஸ்டார்ட் பண்ணது மிகப்பெரிய படமாக இன்னைக்கு கூட சொன்னாங்க, ஆடியோ ரிலீஸ்க்கு ஒரு செட்டு போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி எல்லாம் பெரிய இது பண்ணாங்க. இப்படி இவங்களுக்குலாம் என்னோட நன்றி. அப்புறம் வந்து இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா ராவ் சார் மிக பிஸியான ஒரு ஒளிப்பவர் எல்லாருக்குமே தெரியும். அவர் நட்பின் அடிப்படையில் என் மேலே ஒரு நல்ல எண்ணத்துக்கு வந்து எனக்காக வந்து அவர் படம் பண்ண வந்தார். அது வந்து நான் நினச்ச ஒரு விஷயத்தை வந்து அப்படியே 100 மடங்கு எனக்கு கொண்டு வந்து கொடுத்தார். ஒரு இயக்குனருக்கு ஒளிப்பதிவாளர் வந்து மிகப்பெரிய படம். அதை வந்து எனக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அது அதை விட அதிகமாக எனக்கு பூர்த்தி பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் இசையமைப்பாளர் ரஜினி அவருக்கு வந்து
என் எதிர்பார்ப்பு எனக்கு இந்த ஒரு சிறப்பான பாடல்கள் கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலை இயக்குனர் முத்துராஜ். இந்த படத்தில் வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு ஒன்று இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒன்று இல்லாமல் இருக்கிறது பார்த்திங்கன்னா அதுதான் கலைஞர் சொல்லுவாங்க. மிகப்பெரிய பிஸியான ஆர்ட் டைரக்டர் ஐ படம் அவர் தான். அவர் எனக்கு ஆர்ட் டைரக்டராக வந்திருக்காரு. அப்புறம் எடிட்டர் ரவி சங்கர், அப்புறம் ஃபைட் மாஸ்டர் ஃபயர் கார்த்திக், இன்னும் நிறையா டெக்னீஷியன்ஸ். எனக்கு ஒரு நல்ல டீம் அமைஞ்சிச்சு. அவங்களுக்கெல்லாம் நான் இந்த இடத்துல நன்றி சொல்ல விரும்புகிறேன். அப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் வந்து யாருமே பார்க்காத லொக்கேஷன்ஸ்லாம் காமிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு இந்த தேனி மாவட்டத்தில் இருக்கிற எல்லைப்பகுதியில், தமிழ்நாடு கேரளா எல்லைப்பகுதியோட இடங்களுக்குலாம் போனோம். யாருமே ஷூட் பண்ணாத இடத்துக்கு போகலான்னு நினச்சோம். ஷூட் பண்ணாத இடம் மட்டும் கிடையாது, யாருமே போகாத இடத்துக்குலாம் போனோம். ஜீப்பில் போவோம், போகிறப்பே பயமாக இருக்கும். பாதி பேர் பயந்துட்டு தான் வருவாங்க, திரும்பி வருமானு தெரியலன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அட்டை கடிச்சு, பூச்சி கடிச்சு, நிறைய பிரச்சனை, நிறைய அனிமல்ஸ்லாம் பார்த்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. டோட்டல் டீம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. இந்த பனி வீடு மலர்வனம் படத்தில் ஒர்க் பண்ணவங்க யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உடம்புல நிறைய மார்க்ஸ் இருக்கும், நிறைய பூச்சி கடிச்ச மார்க்ஸ் இருக்கும். அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்ல என்னுடைய இணை இயக்குநர்கள் வந்து ராதாகிருஷ்ணன், கந்தன், என் உதவி இயக்குநர்கள் எல்லாருமே டோட்டல் டீம். நான் வந்து லைட்மேன், ஃபோட்டோ ஃபிளைட் வந்தாங்க. ஸ்பீக்கர்லாம் அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். இந்த ஜென்ரேட்டர்லாம் கொண்டு போவாங்க, மலையில் அவங்க கஷ்டப்பட்டு கொண்டு போவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே மனசு தாங்க, அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அந்த அந்த படத்தில் வேலை பார்த்த அத்தனை பேருக்கு இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல இது ஒரு தகுந்த நேரம் நினைக்கிறேன். இந்த படத்தோட ஒவ்வொரு காட்சியிலையும் பார்க்குறப்ப, எங்கள் மலையை பார்க்குறப்ப எல்லாரும் விசுவல் தெரியும். எனக்கு ஒன்று பார்க்குறப்ப இதில் எவ்வளோ ஏறினாங்க, அந்த வெயிட்டை தூக்கிட்டு போய் இறங்கினாங்க, எப்படி நாங்கள் ஜிம்மி எப்படி ஆப்ரேட் பண்ணாங்க, எனக்கு அதெல்லாம் அப்புறம் அவங்க எல்லாருக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் இங்கே வந்திருக்க ஊடக நண்பர்கள், திரையுலக நண்பர்கள் அனைவருக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்ல. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.